நடிகர் விஜய் அவர்கள் சிவாஜி ஐயாவுடன் இணைந்து ஒன்ஸ் மோர் படத்துல நடிச்சிருப்பார். அந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல சிவாஜி ஐயா கூட அவர் நடிச்சதுனால அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி நடந்துப்பாரு. 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டி சினிமாவுக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எத்தனையோ இளம் நடிகர்கள் சிவாஜி ஐயாவோட நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சிலையாவது வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு படத்துலேயே நான் அவர் கூட நடிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு எங்கள் அப்பா பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் தான் அதோட இயக்குனர். அந்த படத்துக்கு 3 மாதம் அந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்தது. 3 மாதம் நான் அவர் கூட இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஒழுக்கம், டிசிப்ளின், அதாவது பெர்ஃபெக்டாக இருப்பார். 7 மணிக்கே மேக்கப் போட்டு செட்டுக்குள்ளே வந்துவார். ஷூட்டிங் ஸ்பாட்டு செட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டாருன்னா அந்த நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவார். அதே மாதிரி முடிகிற வரைக்கும் பிரேக்குன்னு மத்தியானம் அந்த சாப்பாட்டுக்கு விடுவாங்க இல்லையா, அது சொல்கிற வரைக்குமே அவர் செட்டை விட்டு வெளியில் போக மாட்டார். அந்தளவுக்கு ரொம்ப சின்சியராக அவ்வளோ ஆண்டுகள் அவர் சினிமாவில் இருந்தால் கூட கொஞ்சம் கூட சலிப்பாக அதை நினைக்காம அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் அந்த காட்சியை விளக்கும் போது அவங்கள நடிக்க சொல்லி என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கேட்பாராம். இப்போ டைரக்டர் சொன்ன உடனே இவர் நடித்து காட்டுவாராம், இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி இவர் பல விதமாக நடித்து காட்டி அதில் டைரக்டர் திருப்தி ஆகிற வரைக்கும் ஒன்ஸ் மோர் போட்டுவா ஓகேவா அப்படின்னு கேட்பாராம். அது வரைக்கும் அவர் நடித்து காட்டுவாராம். ஸோ அந்தளவுக்கு இயக்குநர்களையும் மதித்து தொழிலையும் மதித்து அவர் இருந்தார். அவர் கூட நான் ஒர்க் பண்ணது நான் செஞ்ச பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அவற்றிருந்து நிறைய விஷயங்கள் நான் நடிப்பு விஷயத்தில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒன்ஸ் மோர் படத்தில் சிவாஜி கணேசன் ஐயாவோட நடித்த அனுபவத்தை பற்றி அந்த பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். நடித்தது மட்டும் இல்லாமல் அனைத்து நடிகர்களையும் நல்லா நடிக்கணும் அப்படின்னு ஊக்கப்படுத்துவார்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ அந்த அளவுக்கு அவர் சினிமாவை நேசினால்தான் இன்னைக்கு நடிகர் திலகம் அப்படின்னு அவர் இல்லாத ஆண்டுகளில் கூட நாட்களில் கூட அவரை மக்கள் நினைச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக உயர்ந்து நின்றிருக்கார்.